ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டில் இருக்க ரெண்டே பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய் கூட தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோல் வந்து ஈஸியாக உரிய ஆரம்பிச்சிரும். இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா வேர்க்கடலையோட தோலெல்லாம் எடுத்துருங்க. 1-2 தோல் இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1.5 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு வேர்க்கடலைக்கு வந்து 1.5 கப் ஜீனி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கம்பிப்பதம் வந்த உடனே நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நெய் கூட தேவையே இல்லை. நம்ம இந்த பிளேட்டில் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, நெய் தடவுன பிளேட்டில் ஊற்றுறதுக்கு மட்டும்தான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் தேவைப்படும். மற்றபடி இதுக்கு வந்து நெய் வந்து தேவைப்படாது. ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஜீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வரணும். இப்படி நீங்கள் இந்த மாதிரி விரலில் எடுத்து ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா நூல் மாதிரி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மெயினாக வந்து இந்த கம்பி பதம் வந்து கரெக்டாக வரணும். அப்படி இல்லைன்னா பர்ஃபி வந்து வெட்டுறதுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வரணும். பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கட்டிகள் எதுவுமே இதில் வந்து சேராமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டிகள் எதுவுமே சேராது. கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கெட்டி ஆன உடனே இதை வந்து அப்படியே சூடோடே நெய் தடவுன பிளேட்டில் வந்து ஊற்றிடுங்க. நெய் அல்லது எண்ணெய் தடவுன பிளேட்டில், வாசனை இல்லாத எண்ணெய் தடவுன பிளேட்டில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து அப்படியே டைட்டாக ஆரம்பிச்சிரும். இப்போ இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மேலே லைட்டாக தொட்டு பாருங்கள். பார்த்துட்டு நல்லா கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்றது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாம். வேர்க்கடலை வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வேர்க்கடலை வச்சு சூப்பரான பர்ஃபி வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.